பொதுவாக தாவரங்களில் நடைபெறக்கூடிய ஒளிச்சேர்க்கையின் மூலமாக தான் நம்ம சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் அப்படிங்கிறது கிடைக்கிது, உற்பத்தி ஆகுது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? ஆனால் இப்போ கடலுக்கு அடிப்பரப்பில் டார்க் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது என்னப்பா டார்க் சீக்ரெட் தெரியும், டார்க் மேட்டர் தெரியும், டார்க் ஹோல் கூட தெரியும். இதை பற்றினா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது என்னது டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு நீ கேட்குறீங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா கடல் அப்படிங்கிற இடத்துல 13,000 அடி ஆழத்துக்கு கீழே சூரிய ஒளி அப்படிங்கிறது படவே படாதுங்க. அந்த ஒரு இருளில் இந்த ஒரு ஆக்சிஜன் உருவாகிறனால தான் இதுக்கு டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு பேரே வச்சிருக்கிறாங்க. ஆண்ட்ரியூ ஸ்வீட்மேன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்திருக்கிறாரு. இவர் யூகேல இருக்கக்கூடிய கடற்பரப்பு சூழலியல் அது மட்டும் இல்லாமல் உயிர் வேதியியல் ஆராய்ச்சி குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. 2013ஆம் ஆண்டில் கடலின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களால் எவ்வளவு ஆக்சிஜனை உட்கொள்ள முடியும் அப்படிங்கிற தொடர்பான அளவிடுற ஆராய்ச்சியில தான் அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த ஒரு குழுவில் இவரும் ஒரு நபராக இருந்திருக்கிறார். கடலுக்கு அடியில் இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த கடல் நீர் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஆக்சிஜன் அளவை நம்ம அளவிடுறதுக்கு ஒரு சென்சாரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதில் அவங்க நினைச்சதை விடவும் அதிகமான ஆக்சிஜன் அளவு இருந்ததை கண்டு இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சென்சார் தான் ஒரு வேளை பழுதடைஞ்சிருக்குமோ அப்படின்னு நினச்சி புதிய சென்சாரை பயன்படுத்தி 2022 மறுபடியும் இதை ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஆய்வில் கடலுக்கடியில் உருளைக்கிழங்கு வடிவிலான பேட்டரி ராக்ஸும் மெட்டலிக் நூடுல்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை ரிசர்ச் செய்கிறது மூலமாக இந்த பாறைகள் கடல் நீரோட வினை புரிஞ்சு மின்னாட் பகுப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கடல் நீரில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகளான ஆக்சிஜன் அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதை தனியாக பிரிக்குதான். கிட்டத்தட்ட சொல்லணும்னா இந்த ஒரு விஷயம் இவ்வளோ நாள் ஒளிச்சேர்க்கை மூலமாக தான் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு பார்வையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். இந்த பாறைகளை வச்சு தொடர்ந்தும் ஆராய்ச்சி செஞ்சு வராங்க. இது மூலயமா இன்னுமே கூட நம்ம அறியப்படாத வியக்கத்தக்க பல தகவல்கள் வெளிவரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா மற்ற கிரகங்களில் கூட இந்த மாதிரி ஆக்சிஜனை உருவாக்கக்கூடிய வேறு வழிகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கூட ஏற்படுத்தியிருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிற மாதிரி நான் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.